கப்பக்கிழங்கு சப்பாத்தி. கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா சூடான தண்ணியில் வேக வச்சிடணும். எல்லாமே ஒரு வாட்டியாவது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். கப்பக்கிழங்கோட தோல் நீக்கி வேக வைக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த ப்ரௌன்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டால் தான் ஃபுல்லாக வேகும். எல்லாத்தையும் நல்லா வேக வைக்கிறதுக்காக உள்ளே போட்டுடுறோம். கூடவே நம்ம உப்பும் ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஆலு பராட்டா, கோபி பராட்டா இந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாங்க. ஆனால் கப்பக்கிழங்கை வச்சு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா கப்பக்கிழங்கு பிசு பிசுன்னு வராது, தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது விசில் வச்சு எடுத்தாச்சு. விசில் வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துடணும். நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த பாருங்கள், அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு மாதிரி தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு பீஸ் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு சப்பாத்தி இது. இது எல்லாத்தையும் இப்படி கிளியராக நம்ம எடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வச்சு நம்ம மாவை பிணைஞ்சிக்கலாம். அப்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போது மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த கப்பக்கிழங்கை எடுத்து மேஷ் பண்ணிடுறோம். மேஷ் பண்ணும்போது கொஞ்சம் கூட திக்காக இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நீங்கள் மேஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திக்காக தான் வரும். அது ஒரு ஸ்டிக்கினஸ், ஒரு சாகினஸ் இதில் இருக்காது. இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இதில் கசூரி மேத்தி ஆட் பண்ணியாச்சு ஃப்ளேவருக்கு. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் இப்போது இது கசூரி மேத்தியும் சில்லி பவுடரும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மேஷ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மேஷ் பண்ணிட்டு கையை வச்சு வேறு ஏதாவது லம்ப்ஸ் இருக்குதுன்னா அதையும் கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நல்லா மேஷ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுடலாம். இப்போது சப்பாத்தி பண்ண போகிறோம். இந்த மாவை டஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகவே பண்ணிக்கணும். எப்பவுமே ரொம்ப அதிகமாக மாவு தொட்டோம்னா ரொம்ப திக்காக வரும் சப்பாத்தி. தொட்டு நல்லா தேய்க்க போகிறோம். இப்போது ஓரளவுக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் வைக்க போகிறோம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம். இப்போது அந்த ஃபில்லிங் வைக்கிறதுக்கு ரெடி ஆகுது இந்த சப்பாத்தி. இந்த ஃபில்லிங்கை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபில்லிங் பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். ஸ்டிக்கியாகவே இல்லை பாருங்கள், தேய்க்கும் போதும் நல்லாயிருக்கும், ரொம்ப மெஸ் ஆகாது. இந்த மாதிரி நல்லா அழகாக என்வலப் மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா மடித்தாச்சு. இப்போது கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கணுங்க. அதிகமாக அந்த டஸ்ட் பண்ணுற மாவு எடுக்காதீங்க, சப்பாத்தி ஹார்டாக வரும். நல்லா இப்போ தேய்க்கலாம். இதை தேய்க்கிறது கஷ்டமே இருக்காது. ஆலு பராட்டாவில் ஃபெயில் ஆகுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு பொட்டேட்டோஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், கொஞ்சம் கூட வெளியில் வரல, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ முடியுதோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா ஸ்லிம்மாக தேய்ச்சிட்டு இப்போது தவாவில் போட போகிறோம். தவாவில் நல்லா ஹாட்டான தவாவில் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு இது வேகிறதுக்கு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வேகணும். அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்படி திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தான் திருப்பி போடணும். இப்போது இந்த மாதிரி அமுக்கும்போது லைட்டாக தான் அமுக்கணும், ரொம்ப அமுக்கிட வேண்டாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போடும்போது தான் கொஞ்சம் ஃப்ளஃபியாக வருது பாருங்கள், தெரியுதா? அந்த ஏரை வந்து உள்ளே நம்ம ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வெளியிலேருந்து நம்ம லைட்டாக பேட் பண்ணுறது. ரொம்ப அமுக்கிட்டிங்கன்னா அந்த ஏர் அப்படியே சுத்தமாக இல்லாமல் போயிடும், ஓட்டையாகிடும் சப்பாத்தி. ஸோ அது கொஞ்சம் பஃப்னு வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ஆனாலும் சரி, பராட்டானாலும் சரி, உள்ளே அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து ஒரு புஃப்னு அது எழுந்து வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும். இப்போது அதுக்குள்ளே ஏர் ட்ராப் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதை நல்லா அழகாக அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான பராட்டாஸ் ரெடி. ஸோ நம்மளோடது கப்பக்கிழங்கு பராட்டா நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த பராட்டா. இப்போ நம்ம போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது. போட்ட உடனே முதல்ல கரண்டியே வைக்கக்கூடாது. அப்போ கரண்டி வச்சோன்னாவே அது உப்பி வராது. அதனால் இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கூட கட் பண்ணல. இவ்வளோ நேரம் நம்ம வேக வைக்கிறோம், இவ்வளோ செகண்ட்ஸ்.
இப்படி வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம வெந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பக்கம் ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது நம்ம திருப்புவோம். அப்போ நீங்கள் பாருங்கள், டாட் டாட்டாக அழகாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். நம்ம வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். எஸ், இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம கரண்டியை வச்சு திருப்பணும். அதுக்கு முன்னால் நம்ம திருப்பிட்டோம்னா நம்ம சப்பாத்தி டேமேஜ் ஆகிடும். அப்போது புஃப்னு வரவே வராது. இப்போது அழகாக வருது பாருங்கள். உள்ள ஏர் ட்ராப் ஆகுது, நல்லா எழுந்து வருது சரிதா. இப்போ இந்த டைமில் தான் நம்ம அதை கொஞ்சமாக பேட் பண்ணணும். பாருங்கள், இப்போது அழகாக கொஞ்சமாக பேட் பண்ணணும். இந்த பேட் பண்ணுறதே வந்து நம்ம ஏரை வந்து உள்ளே ட்ராப் பண்ணுறதுக்காக தான். அதில் நம்ம பராட்டாவை டேமேஜ் பண்ணி ஓட்டையாக்கிடக்கூடாது. ஸோ அழகாக இப்போ எழுந்து வருது பாருங்கள், நல்லா உப்பி வரும். இப்போது திருப்பிட்டு அகேன் இந்த சைட்ஸ்லேருந்து நீங்கள் அப்படியே டேப் பண்ணிங்கன்னா தான் அந்த காற்று உள்ளே சர்க்குலேட் ஆகி புஃப்னு வரும். சப்பாத்தி ஆர் பராட்டா எதுவாக இருந்தாலும் இதே கான்செப்ட் தான். நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அகேன் அதை வந்து வேக விடுறோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வெந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கணும் தேவையான போது. ரொம்ப ஹாட்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்மாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்மில் பண்ணிட்டிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் நல்லா பேட் பண்ணி எடுப்போம். இப்போ நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஓரளவுக்கு பாருங்கள், அந்த அழகாக எழுந்து வருது தெரியுதா? இவ்வளோ நேரம் குக் பண்ணணும். இதை எடிட் பண்ணாமல் காமிச்சதே குக் பண்ணுறதுக்காக தான். இப்போ கீ போட்டு அழகாக சர்வ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. நமக்கு கீ வேணாம்னா அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஆயில் கூட தேவை கிடையாது. இது பிளேன் சப்பாத்தி. இப்போ நான் உங்களுக்கு வந்து சொன்னது பிளேன் சப்பாத்திக்கும் செஞ்சு காமிக்கிறேன். ஃபில்லிங்கே இல்லைன்னா கூட இந்த மாதிரி எழுந்துச்சு வரும். அது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், பபிள்ஸ் வருதா? பபிள்ஸ் வரும்போது அப்படியே வேக விடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்புவோம். இப்போ அழகாக எழுந்து வருது தெரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ திருப்பியாச்சு. இப்போது உள்ளே வந்து ஏர் ட்ராப் ஆகி புஃப்னு வருது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதா? நான் இப்போ இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் போடலை. எண்ணெய் போடாமலே நீங்கள் இது மாதிரியும் செஞ்சுக்கலாம். இல்லை எண்ணெய் வேணும்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு பட்டர் இல்லைன்னா கீ அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஏர் வந்து காற்று வேப்பர் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கிறப்போ அதை அப்படியே லைட்டாக க்ளோஸ் பண்ணோம்னா உள்ளே சர்க்குலேட் ஆகி இன்னும் நல்லா புஃப்னு வந்துடும். வெளியிலே வந்துட்டு இருந்துச்சுன்னா சப்பாத்தி ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். அதனால் அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி புஃப்னு வர வைங்க. இது பிளேன் சப்பாத்திலையும் செய்யறதுக்காக தான் ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சது. எல்லாருமே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி சப்பாத்தி ஏன் புஃப்னு வருது அப்படின்னு சொல்லி. அதனால தான் இது மென்ஷன்டாக போட்டு காமிக்கிறேன். என்ஜாய் யுவர் சப்பாத்தீஸ்.